வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிடைப்பருமை இலக்கணம், அதாவது பற்றாக்குறை இலக்கணம்னு சொல்லுவாங்க. இதை யார் சொல்றாருன்னா லைனல் ராபின்ஸ் என்ற பொருளியல் அறிஞர் தான் கூறுறாரு. இதை புதிய யுகம் எனவும் அழைக்கிறாங்க. லைனல் ராபின்ஸ் பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை எனும் தமது நூலை 1932 வெளியிட்டார். அதாவது இவர் என்னன்னா பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்புகளையும் பற்றி இவர் கூறுறாராம். பொருளியலை பொறுத்தவரை அவர் என்ன சொல்றாருன்னா, பொருளியல் என்பது விருப்பங்களோடும் கிடைப்பருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய பற்றாக்குறையான சாதனங்களோடும் தொடர்புடைய மனித நடவடிக்கைகளை பற்றிய படிக்கும் ஓர் அறிவியலே ஆகும் என சொல்றார் அவர். அதாவது விருப்பங்களோடு கிடைப்பருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய பற்றாக்குறை சாதனங்களோடு, அதாவது நமது விருப்பத்திற்கேற்ப கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு அதை பற்றாக்குறையாக இருக்கும்ல சில நேரங்களில், அந்த சாதனங்களை கொண்டு மக்கள் நடவடிக்கைகளை பற்றிய படிக்கும் ஓர் அறிவியல் அப்படின்னு இந்த லைனல் ராபின்ஸ் பொருளியலை கூறுறாரு. அந்த இது மாதிரி அவருடைய கோட்பாடை வரையறுக்கிறாரு. லைனல் ராபின்ஸ் இலக்கணத்தின் முக்கிய சிறப்பியல்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருப்பங்கள் மனிதனின் தேவைகளை குறிக்கின்றன. மனிதர்கள் எல்லையற்ற தேவைகளை உடையவர்கள். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதனுடைய விருப்பங்களை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. மனித விருப்பங்களை என்ன சொல்றாரு, அவருடைய தேவைகளாக அவர் ஒப்பிடுறாரு. மனிதனுடைய தேவைகள் எப்படி இருக்கா, எல்லையற்றவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. மனிதர்களின் எல்லையற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் வளங்களின் அளிப்புகள் குறைவாகவோ அல்லது பற்றாக்குறையாகவோ உள்ளன. மனிதர்கள் அவங்களுடைய எல்லையற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் வளங்கள் குறைவாகவோ பற்றாக்குறையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ மனுஷங்க நிறைய தேவைப்படும், நிறைய ஆசைகள், நிறைய பணம் தேவைகள், செல்வ வளங்கள் தேவைப்படுகிறதா இருக்கு. ஆனா அது அவங்களுக்கு எப்படி இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருதா? ஒவ்வொருத்தருக்கும் குறைவா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் அதிகமா இருக்கும். சில நேரம் அது பற்றாக்குறையாகவே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொருளின் பற்றாக்குறை என்பது ஒரு பொருளின் அளிப்பின் அளவையும் தேவையின் அளவையும் பொறுத்து அமைகிறது. அதாவது ஒரு பொருளின் பற்றாக்குறை என்பது ஒவ்வொருத்தருக்கு, அதான் சொன்ன மாதிரி, தேவைகள் தேவையின் அளவும் அளிப்பின் அளவும் பொறுத்தா இருக்கிறது. தேவை அதிகமாகும் போது பொருளின் அளிப்பும் அதிகமாக கொடுக்கணும். சில நேரங்களில் பொருளின் அளிப்பு அதிகமாக இருக்கும்போது தேவைகள் குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ தக்காளி எடுத்துக்கிட்டா கூட, தக்காளி சீசனில் என்ன பண்ணுவாங்க, தக்காளி அதிகமாக விளைவிச்சிருவாங்க. பொருளின் அளிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ தேவை என்ன பண்ணப்படும், குறைவாக தான் இருக்கும். தேவையான அளவு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மற்ற தக்காளியெல்லாம் என்ன ஆகும், வேஸ்ட் ஆகிடும். அதுதான் அதனுடைய அளிப்பின் அளவையும் தேவையின் அளவையும் பொறுத்து தான் என்ன பண்ணுறது, பொருளியல் பற்றாக்குறை என்பது உருவாகும். சில நேரங்களில் ரெண்டும் சமமாகவே இருக்கும். சில நேரங்கள் தேவை அதிகமாக இருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற தேவை அதிகமாக இருக்கும்போது அதனுடைய விலை எப்படி இருக்கும், அப்போ உயர்வாக இருக்கும். அதனுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு. மேலும் பற்றாக்குறையான வளங்கள் மாற்று வழிகளில் பயன் தரக்கூடியவைகளாக உள்ளன. பற்றாக்குறையான வளங்கள் மாற்று வழிகளில் பயன் தரக்கூடியவைகளாக உள்ளன. சில நேரம் பற்றாக்குறையா இருக்கு, சில வளங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் இவர் சொல்றாரு. மாற்று வழிகளில் பயன் தரக்கூடியவைகளாக உள்ளன. எனவே மனிதன் தன் தேவைகளை வரிசைப்படுத்தி முதலில் மிகுந்த அவசர தேவையை பூர்த்தி செய்கின்றான். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, முதல்லயே மனிதனுடைய தேவைகள் என்ன சொல்றாங்க, எல்லையற்றவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அதுக்கான வளங்களும் அதன் அளிப்பையும் பங்கையும் பொறுத்து தான் என்ன பண்ண முடியும், அதனுடைய தேவை இருக்கிறது. இது ரெண்டையும் பயன்படுத்த என்ன பண்ண முடியும், பொருளியல்ல பற்றாக்குறையா இருக்கா, பற்றாக்குறையா இல்லாம இருக்கா,
அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமா, இந்த மனிதர்களுடைய தேவைகள் என்னென்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். இதில் எது மிகவும் முக்கியமான தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு அவன் முடிவே எடுக்கிறான். எனவே ராபின்ஸ் கூற்றுப்படி பொருளியல் என்பது தேவைகளை தேர்வு செய்யும் அறிவியலாக கருதப்படுகிறது. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பொருளியலை வந்து நிர்ணயிக்க முடியும். இப்போ ஒரு அரிசி என்பது மிகவும் முக்கியமான பொருள். இப்போ அதை வாங்குறோம் நாம. அதே சமயம் மருந்து பொருட்கள் அதுவும் நமக்கு முக்கியமானவை தான். முக்கியமாக எப்போ திடீர்னு தேவைப்படும்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தான் அவர் ஒப்பிட்டு சொல்றாரு. தேவைகளை தேர்வு செய்யும் அறிவியலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இவருடைய கருத்துக்களுடைய திறனாய்வுகளை இப்போ நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ராபின்ஸ் மனிதர்களுக்கு நலன் தரக்கூடிய பொருட்கள் அல்லது நலன் தரா பொருட்கள் என்று தரம் பிரிக்கவில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவர் என்ன சொல்றாரு, தேவைகளை தான் முக்கியமாக வந்து குறிப்பாக சொல்றாரு. அதில் வந்து எது வந்து மனுஷனுக்கு பயன்படக்கூடியது, நலம் இல்லாத பொருட்கள் அப்படின்னு வகைப்படுத்தி சொல்லல அவர். அரிசி மற்றும் மதுபானம் ஆகிய இரண்டும் உற்பத்தியிலும் பற்றாக்குறையான வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது பற்றாக்குறையான வளங்கள் சொல்றது அது எப்படின்னா, தேவையும் அதனுடைய பங்கு அளிப்பையும் பொறுத்துதான் இந்த பற்றாக்குறை வந்து இருக்கிறது. சில நேரத்தில் இந்த மழை காலத்துலலாம் பார்க்கும்போது என்ன பண்ண முடியும், அரிசியின் விளைச்சல் குறைவாகவே இருக்கும். அப்போ தேவை அதிகமாக இருக்கும், அளிப்பின் அளவு எப்படி இருக்கும், குறைஞ்சிருக்கும். அப்போ அங்க பற்றாக்குறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது வந்து மதுபானம் என்பது உடல் நலத்துக்கு கேடுதான். ஆனாலும் அதை விளைபொருளாக பயன்படுத்தி அதை வந்து பொருளியல்ல விற்பனை பொருளாக பயன்படுத்துறாங்க. அதுதான் அவர் சொல்றாரு. அரிசியை உற்பத்தி செய்வதால் மனித நலம் மேம்படுகிறது. ஆனால் மதுபான உற்பத்தி மனிதனின் நலனை மேம்படுத்தாது. ஆனாலும் முடிவுகளை சமமாகவே பொருளியல் கருதுகிறது என ராபின்ஸ் கூறுகிறார். இப்போ நான் சொன்னதே தான். இப்போ அரிசி வந்து மனுஷனுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு, ஆனா மதுபானம் வந்து மனுஷனுக்கு நலனை தராது. அதால வந்து என்ன பண்ணும், உடல்நல கேடுதான் ஏற்படும். ஆனாலும் அது ரெண்டுமே விற்பனைக்குரிய பொருள் என்பதால் அதனை எப்படி பார்க்குறாங்கன்னா சமமாகவே பார்க்குறாங்க அப்படின்னு இவருடைய திருநாய்வில் தெரியுது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பொருளியல் என்பது நுண்ணியல் பொருளியல் கருத்துக்களான வளங்களை பங்கிடுதல், பண்டங்களின் விலை தீர்மானம் ஆகியவற்றை மட்டுமே கூறுவதல்ல. அது வந்து பேரியல் பொருளாதார நிகழ்வுகளான நாட்டு வருமானம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதையும் பற்றி உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாரு. பொருளியல் என்பது இப்போ நுண்ணியல் பொருளியல்ல வந்து சாதாரணமாக வளங்களை பங்கிடுதல், பண்டங்களின் விலையை, இது ரெண்டுமே மட்டும் கொண்டு அமைவதில்லை அப்படின்னு சொல்றாரு. வளங்களை பங்கிடுதல், பண்டங்களின் விலையை தீர்மானம். ஆனா இப்போ அது வந்து என்னது, பேரியல் பொருளாதாரத்தோட அதன் நிகழ்வுகளோட சேர்ந்து இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுதுன்னு அவர் சொல்றாரு. ராபின்ஸ் பொருளியலை வளங்களை ஒதுக்கீடு செய்யும் இயலாக மட்டுமே சுருக்கி கூறிவிட்டார். இந்த வளங்கள் வந்து எதுக்கு ஒதுக்கிடுறாங்க அப்படின்ற செயலுக்கு மட்டுமே செயல்படுத்துறாங்கன்றதை வந்து ராபின்ஸ் வந்து சுருக்கமாக கூறிவிட்டார். ஏன்னா மனிதர்களுடைய தேவைகளை பொறுத்து தானே எல்லாமே இருக்கு. அவங்க விருப்பங்கள் எவ்வாறு நிறைவேற்றுறாங்க, அதோட பற்றாக்குறையா இருக்குதா அதிகமா இருக்குதா அதை பொறுத்து தான் சொல்றதால இவர் வந்து ரொம்ப என்ன பண்ணிட்டாரு, ஷார்ட்டா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ராபின்ஸின் இலக்கணமானது பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் சார்ந்த கோட்பாடுகளை உள்ளடக்கவில்லை. ராபின்ஸ் இலக்கணமானது பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான சார்ந்த கோட்பாடுகளையாகவும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக அவர் சொல்லலை, இதில் உள்ள சேர்ந்தில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நண்பர்களே, இப்போது ராபின்ஸுடைய கிடைப்பருமை இலக்கணம் பற்றி பார்த்தாடுச்சு. அடுத்த வீடியோவில் நாம் சாமுவேல்சனின் நவீன யுக இலக்கணத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஷார்ட் வீடியோவில் இதனுடைய கொஷின் ஆன்சரை நான் கண்டிப்பாக போடுறேங்க. நன்றி நண்பர்களே.